இல்லை சினிமாவில் ஒரு காலம் நேரம் ஒன்று இருக்குது. அது நம்ம அதுவாக அமையும். இப்போ தனுஷ் கூட நேற்று ஒரு மேடையில் பேசியிருந்தார். குபேர் ஆடியோ லான்ச்சில். எங்கள் அப்பா அண்ணன் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு வந்து நானாக வந்து உருவாகி எங்கே போகிறோன்னு தெரியல, நானாக உருவாகி வந்துட்டேன்றாரு. அப்படி கிடையாது. நல்ல நேரத்தில், சரியான நேரத்தில், சரியான ஆட்களை நம்ம சந்திக்கிறதே வெற்றி. பாதி வெற்றி. ஒரு காலகட்டத்தில் நம்ம நீங்கள் நல்ல டேரக்டர் அவங்க கதை தேடி வரும். அந்த டேரக்டர்ஸ் தேடி வருவாங்க. அப்போ நல்ல ஆட்கள் நம்மோட சேர்றப்பயே அவனுக்கு ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடும். அந்த மாதிரி ஆரம்பத்தில் இவர் பசங்க மாதிரி படங்கள் பண்ணார். தேசிங்கை ராஜா பண்ணார். களவாணி பண்ணார். களவாணிலாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். அந்த கேரக்டரை விமலை தவிர அவர் யாரும் பண்ணவே முடியாது. அதற்கு பிறகு அவர் சூஸ் பண்ண கதைகள் தப்பு. நிறையா கதைகள் தப்பு. சில படங்களில் வந்து அவருடைய கேரக்டருக்கு செட் ஆகாத கதைகள்லாம் சில படங்கள் பண்ணார். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி இங்கிலீஷ்லலாம் பேசிட்டு ஒரு படம் பண்ணார். அந்த படம்லாம் என்ன போச்சு. அப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படி நிறையா படங்கள் பண்ணார். அவருடைய அந்த கதையை சூஸ் பண்ணுறதுல விட்டார். அதனால அந்த ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லை.